ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம காயல்பட்டினம் ஸ்பெஷல் தம் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தம் அடை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. சில ஊர்களில் ரொம்ப ஃபேமஸ், நாகூரில் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காயல்பட்டினம் ஸ்டைலு. இது நல்ல தேங்காய் பாலில் செய்கிறதுனால அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம நிறைய அளவு செய்ய போகிறதில்ல, பிகினர் செஞ்சு பார்க்குற மாதிரி கொஞ்சம் அளவுகளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பெரிய தேங்காவாக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த தம் அடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கட்டி பால் தான் யூஸ் பண்ணணும். தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் பாலை போட்டு மிக்சியில் சுற்றி எடுத்துகிட்டு சும்மாவே அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு பிழியல நல்ல கட்டியான பால் கிடைக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சிக்க போகிறேன், ஏன்னா நம்ம ஒரு தேங்காய் தான் எடுத்திருக்கோம். இப்படி எடுக்கையில் பார்த்திங்கன்னா நல்ல கட்டியான பால் கிடைக்கும். நீங்கள் சின்ன தேங்காவாக இருந்தால் 1.5 தேங்காய் எடுத்துக்கோங்க. முதல்ல பிகினராக இருக்கையில் நம்ம 4 தேங்காய் 5 தேங்காய் வச்சு மொத்தளவு செஞ்சு பார்க்குறதோட இது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலை அளந்து எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் 250 ml தேங்காய் பால் இருந்தது. நமக்கு இன்றைக்கி தேவை கட்டியான தேங்காய் பால் 250 ml. கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா கட்டியான நம்ம காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. 250 ml பால் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு ரவை. இன்றைக்கி நான் எல்லாமே கிராம் கணக்கில் உங்களுக்கு சொல்லிடுறேன். 150 கிராம் ரவை எடுத்துகிட்டு அதை இந்த தேங்காய் பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கேன். பொதுவாக வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணுவாங்க. வறுத்த ரவையிலையுமே தம்மடை வரும். முதல்ல தேங்காய் பாலும் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் மூடி வச்சிடணும். இது வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸ்ங்க. முதல்ல வந்து தேங்காய் பாலில் ஊறணும், அப்புறம் வந்து சீனி சேர்த்து ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம செய்வோம். 4 மணி நேரம் இப்படி ஊறுனா தான் உங்களுக்கு ரவை ஊறி மாவு பதத்தில் வரும். முதல்ல சீனி சேர்க்கக்கூடாது. சீனி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரவை ஊறாது. இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம வந்து சீனியை திரிச்சு எடுத்துக்க போகிறோம். 200 கிராம் அளவுக்கு சீனி, 150 கிராம் ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு 200 கிராம் சீனி. இதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். ரவையை 4 மணி நேரம் தேங்காய் பாலில் ஊற வச்சாச்சு. நல்லா ஊறி கட்டியாக இருக்கும். இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்க சீனியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பவுட்ரு பண்ண சீனி சேர்த்து கலந்து விடையிலேயே உங்களுக்கு நல்ல மாவு நிகழ்ந்து கொடுத்துரும். நம்ம இன்றைக்கி 1 கப் அளவு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் மொத்தமாக நிறைய அளவு செய்கிறதா இருந்தால் கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் கலந்து வரும். பவுடர் பண்ணாத சீனி சேர்த்திங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிடும், பதமும் கரெக்டாக இருக்காது. பவுடர் பண்ணி தான் சீனியை நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி சீனி பவுடர் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் கிராம் கணக்கு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஓவர் நைட்டு ஃபுல்லாக இது ஊறி வரணும். குறைஞ்சது 10 மணி நேரம் ஊறணும். காலையில் பண்ணிங்கன்னா நீங்கள் நைட்டு பேக் பண்ணலாம். இது நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் காலையில் பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஊறின மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லேசாக ஒரு நுரல் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும், ஏன்னா மாவு நல்லா ஊறி இருக்குல்ல. இதுக்கு முட்டை அளவு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை போதும். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக செய்கிறீங்க, நிறைய 4-5 முட்டை சேர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா முட்டையை நீங்கள் வடிகட்டி தான் சேர்த்துக்கணும். ஒரே முட்டை அப்படிங்கிறதுனால நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கலாம். மாவோட பதம் பாருங்கள். முட்டை சேர்த்துட்டு ஒரு 150 ml நெய் சேர்த்துக்கலாம். 100லேருந்து 150 ml சேர்க்கலாம். நான் 150 ml சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்குறது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கல அந்த தம்மடை வந்து காஞ்சு போகாமல் இருக்கும். நல்ல ஒரு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக ஈரப்பதத்தோடு இருக்கும். நீங்கள் மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதோட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறோம், கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குது, கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தா இனிப்பு கூடிடும் அப்படின்னா நீங்கள் காய்ச்சின பால் இருக்கும் இல்லையா, காய்ச்சி ஆற வச்ச கட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி சரி பண்ணுறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். 40 கிராம் அளவுக்கு மைதா. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க எல்லா அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் இதே அளவுக்குலாம் கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணலையே உங்களுக்கு மாவு பதம் தெரிஞ்சிடும். ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கட்டியாக தான் இருக்குது. இதோட கொஞ்சம் வந்து நெகிழ்வாக இருக்கணும்.
இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலாம், இல்லது ஒரு 1/4 கப் போல் கட்டியான பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கப் போல் கட்டியான பால் சேர்க்குறேன். நல்ல ஸ்மூத்தாக கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த பதத்தில் தான் இருக்கணும். ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 15 நிமிஷம் இந்த மாவு நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மோல்டெல்லாம் தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மோல்டில் தான் தம் அடை பண்ணுவாங்க. இந்த மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம கப் கேக் பண்ணுவோம் இல்லையா, சின்ன கப் கேக் ஹோல்டர் எடுத்துக்கோங்க. இந்த மோல்டுலாம் நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா தூவி நம்ம டஸ்டிங் பண்ணி வச்சிடலாம். நமக்கு அன்மோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா மைதாவை நல்லா தட்டி விட்டுருங்க. இல்லை அந்த தம்மடைக்கு கீழே அந்த ஒயிட் கலரில் கொஞ்சம் ஹார்டாக படிகிற மாதிரி இருக்கும். நல்லா தட்டி எல்லா மோல்டையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா மாவை மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மோல்டில் நிரப்பிடலாம். மோல்டில் ஊற்றியில் பார்த்தீங்கன்னா விளிம்பு வரைக்கும் ஃபில் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா பொங்கியே வரும். இது கொஞ்சம் ஒரு 3/4 பதம் அல்லது விளிம்புக்கு கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸை உடச்சி போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி எது வேணாலுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கலாம். இந்த தம்மடையில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி நட்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாவில் கூட நல்லா உடச்ச நட்ஸோ அல்லது நட்ஸ் பவுடரோ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் நல்லா சாப்பிடலையே நல்ல டேஸ்ட் வரும். நான் மேலே மட்டும்தான் நட்ஸ் தூவியிருக்கேன். இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே இதை வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணோம். 180 டிகிரியில் பேக் மோடில் நான் முதல்ல ஒரு 15 நிமிஷம் வச்சு செக் பண்ணேன். ஆனால் என்னோடய இதுக்கு 20 நிமிஷம் எடுத்தது. 20 நிமிஷம் கழித்து பேக் பண்ணி எடுக்கையில் பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடச்சிருக்கும். இதுதான் உங்களுக்கு கரெக்டாக வெந்துட்டுங்கிற பதம். இதை ஆற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. அப்படியே டக்குன்னு தூக்கி தட்டில் போட்டால் கூட அன்மோல்ட் ஆகி வந்துடும். சில பேருக்கு இன்னுமே நல்ல கோல்டன் கலரில் நல்ல வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வர்றது ரொம்ப பிடிக்கும். அப்படி வேணுங்கிறவங்க 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்த ஈடு 25 நிமிஷம் வச்சு எடுத்து காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பிளேட்டில் உள்ளது பார்த்திங்கன்னா 25 நிமிஷம் நான் பேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடச்சிருக்கும். இதையுமே நான் சூடாக தான் அன்மோல்ட் பண்ணுறேன். எடுத்து அப்படியே தூக்கி தட்டுனா அது அன்மோல்ட் ஆகி வந்துடும். இன்றைக்கி நம்ம எடுத்திருந்தது 250 ml தேங்காய் பால் தான். அதுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக தேங்காய் பாலில் ஊறி இது கேக் மாதிரி இருக்காது. ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தம் அடை கரெக்டான பதத்தில் பேக் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை உடைக்கல, அதை பிக்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நொறுங்கி விழாது. அதுதான் அதோட பதம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.